உலகெங்கும் உள்ள ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். எப்படா எப்படா எப்படான்ற மாரி இந்த வந்துட்டேன் அப்படின்ற மாரி குரு தன்னுடைய பெயர்ச்சியை மிதுன வீட்டிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடகத்தை நோக்கி இடம்பெயர காத்திருக்கிறார். இந்த தடவ நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு உச்ச வீட்ல இருக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அப்படியே கடகத்திலேயே உட்கார்ந்திருப்பாரா அப்படின்னா இல்ல. எப்பயுமே வருடக்கோள்கள் பத்தி நம்ம பேசம்போது, மத்த எல்லா இதுலயும் விட சனி பெயர்ச்சி ஆனா, ஐயோ! சனி வந்துட்டாரு. ராகு கேது என்ன ஆகப்போதோ தெரியல. ஆனா, எப்படா இந்த குரு பெயர்ச்சி ஆவாருன்ற மாரி நம்ம ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்போம். ஏன்னா, முழு சுபத்துவத்தை ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்கக்கூடிய ஒரே ஒரு சுபத்துவமான ஒரு கிரகம் ஒன்று உண்டு அப்டின்னா, அது குரு மட்டும் தான். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட குரு இந்த 2026வது வருடம் தன்னுடைய உச்ச வீடான கடக வீட்டை நோக்கி பெயர்தல் அப்படின்றது ஒரு ராசிக்கு இல்ல. ஒவ்வொரு ராசிக்கும் சூப்பரா தான் இருக்க போது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த தடவ என்ன பண்ண போறாருன்னா, குரு அப்படியே கொஞ்சம் ரிங்கா ரோசஸ் ஆட போறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி 4 மாதம் கடகத்துல இருக்க போறாரு. திரும்ப எகைன் இதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாரி அடுத்து சிம்மத்துக்கு வந்து அதிச்சாரமாக வந்து குரு அமரப் போகிறார். சூரியனுடைய நகர்வை நோக்கி கொஞ்சம் அப்படியே குரு தன்னுடைய இடத்திலிருந்து ஸ்பீட் அப் பண்ற மாரியான ஒரு நிகழ்வு தானே அதிச்சார குரு பெயர்ச்சி. அங்க அதிச்சாரமாயி திரும்ப எகைன் வக்ரகதியாகி திரும்ப மேல் நோக்கி போய் இந்த மாரியான ஒரு அமைப்புல இந்த குரு பெயர்ச்சி என்பது நிகழ காத்திருக்கிறது. ஓகே. அப்படியே கடகத்துல அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி காலையில 8 மணி வரைக்கும் அங்க தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் 8 மணி 13 நிமிஷத்துக்கு அப்புறம் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு உள்ள என்ட்ரி ஆறார். அங்க அப்படியே இருக்கக்கூடிய குரு டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் இருந்து அந்த இடத்துல வக்ரகதி ஆறார். வக்ரகதினா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதிச்சாரம்னா முன்னோக்கி வருது. வக்ரகதினா பின்னோக்கி வருது. பின்னோக்கி போய் திரும்ப எகைன் கடகத்த நோக்கி போறாரு. ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில தான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தியாகி ஜூன் மாதம் பெர்மனன்ட்டா கடகத்திலிருந்து எகைன் பெயர்ச்சியாகி வரப்போறார். இந்த மாரி ஒரு அமைப்புல தான் ஒரு 3 கேட்டகரியில குரு இந்த தடவ தன்னுடைய இருப்பை ஒவ்வொரு இடத்துலயா மாத்தி உலக மக்களுக்கெல்லாம் நன்மை செய்ய காத்திருக்கிறார். ஓகே. இப்போ உங்க ஜாதகத்த எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் குரு வா அப்படின்னு போட்டிருக்கோ, அவங்களுக்கெல்லாம் வக்ரகதியில சூப்பரா இருக்க போகுது. அப்படி குரு யாருக்கு வான்னு போடலையோ, அவங்களுக்கெல்லாம் வக்ரகதி இல்லாத காலத்துல சூப்பரா இருக்க போகுது. ஸோ ஒரு 4 மாசம் சூப்பரா இருக்க போகுது. அடுத்த 4 மாசம் அத விட சூப்பரா இருக்க போகுது. அதுக்கப்புறம் திரும்ப வக்ர நிவர்த்தி ஆன அப்புறம் எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. சரி வாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எதுல கவனமா இருக்கலாம், கார் வாங்கலாமா, பைக் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா எல்லாத்தையும் ஒண்ணொண்ணு ஒண்ணா பார்க்கலாம். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருட காலம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான நிகழ்வுகளை குரு நிகழ்த்த போறார், 5ல இருந்து 9ஆம் பார்வையெல்லாம் பார்த்தாருன்னு தான் சொன்னாங்க. ஆனா பிள்ளைங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருந்துச்சு மேடம். ஏதோ ஒண்ணு குழப்பிக்கிட்டே இருந்துச்சு மனசெல்லாம் போட்டு. குரு நல்லா தான் இருந்தாரு. எங்களுக்கு தான் அப்படி இருக்கா? இல்ல ராகு இருக்கனால அப்படி இருக்கா? ஒண்ணுமே புரியல. வேலை போச்சு, வீடு போச்சு, எ நெறைய உறவுகள இழந்தோம். இதே மாரி ஒரு அமைப்புல போகுது. இந்த வருஷமாவது எங்களுக்கு அப்படியே குரு ஏதாவது பண்ணுவாரா? அப்படின்னு பார்த்தா, வாவ்! சூப்பரா பண்ண போறாரு. ஏன்னா, உண்மைய சொல்லணும்னா நம்மளுக்கு 7:30 ஓடிட்டு இருந்துச்சு. அதுவும் ஜென்மச்சனி. ஜென்மச்சனில நெறைய இழப்புகளை குடுப்பாருன்றது நியதி. சனி எப்பயுமே தான் சொந்த வீட்ட தான் வச்சு செய்வாரு. ஏன்னா, புடம் போட்ட தங்கமா மாத்தணும்ல உங்கள. அதுக்காக. இப்ப ராசிநாதன் 2ஆம் இடத்துல அமர்றதே சூப்பர். ஆனா 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைத்தால் அதோட சூப்பர். கும்பராசிக்காரர்களுக்கு வருமானம் உயரப்போகுது. தாறுமாறா இயங்க போகுது. ஆனா ஒண்ணு, ஃபாரின்ல இருக்கவங்க கொஞ்சம் வேலையில கவனமா இருக்கணும். அங்க சனி போய் உட்காந்து அதுக்கப்புறம் குரு பார்வை ஒரு 3 மாசம் குரு வேற இறங்கிடுவாரு. அப்போ கொஞ்சம் ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணும். அக்டோபர் டூ டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரு? கும்பராசிக்காரங்க. இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 6ல் குரு ஊரில் பகைன்னு ஒரு பேர் இருக்கு. அதனால கொஞ்சம் நம்ம என்ன பேசினாலும் அடுத்தவங்களுக்கு அது தப்பாவே போகும். இப்பயும் அப்படிதான் இருக்குன்னா என்ன பண்றது? கொஞ்சம் அவ்வளோதான் வந்தாச்சு இந்தா. ஒரு 3 மாசம் சரியா போயிடும். அதுவரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கு முதல் விஷயம் நான் பார்க்கறது, பிள்ளைகள் ரீதியாக இருந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரப்போறீங்க. குரு இருந்த இடத்த கொஞ்சம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுவாரு. ஆனா 9ஆம் பார்வையெல்லாம் பார்த்தாரு தான். அதனால பிள்ளைகள் ரூபத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைய சரி பண்ணுவாரு. இப்ப 6ஆம் இடத்துல வரப்போறாரு. கடன், எதிரி, நோய், வம்பு, வழக்க தம்சம் பண்ண போறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி, மகரத்துக்கும் சரி, கும்பத்துக்கும் சரி, குரு நல்லது பண்ற பிளானட் இல்ல. ஆனா குரு பார்வை நம்மளுக்கு தேவை. வாத்தியார் நம்மளுக்கு மார்க் போட மாட்டாரு. ஆனா வாத்தியார் இருக்கிற கிளாஸ் நல்லாருக்கும். எப்படி அந்த மாரி தான் இதெல்லாம். புரியுதா? அதனால இந்த குரு வந்து நம்மளுக்கு பார்க்குற பார்வை நம்மளுக்கு வேணும். அதன் அடிப்படையில 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, இந்த பக்கம் 12ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை. நெறைய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். சதய நட்சத்திரத்துக்கு எக்ஸ்பெஷலி ஏன்னா ராகு உட்கார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. நெறையா
பூரட்டாதி நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அவிட்டமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஹெல்த் கவனமா பார்த்துக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. அத பார்த்துக்கங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா, இந்த 6ஆம் இடம் அப்படின்றது என்னதான் எதிரி நாசம் பண்றாரு எல்லாம் சொன்னாலுமே 6ஆம் இடம் அப்படின்றது கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்கு இண்டிகேட் பண்ற இடம். அந்த இடத்துல குரு உட்காரும்போது அத ஃப்ரீஸ் பண்ணிருவார் தான். இல்லன்னு சொல்லல. அந்த இடத்த ஒண்ணும் பெருசா வந்து நெகட்டிவ் பண்ண மாட்டாரு. ஆனா, அவர் 2ஆம் இடத்த வந்து பார்வை செய்வார். 2ஆம் இடத்த பார்வை செய்யும்போது நம்மள ஓவரா கான்ஃபிடென்ட்டா இருக்க வச்சுருவாரு. நம்ம பேசும்போது நம்மள அடுத்தவங்கள கொஞ்சம் டாமினேட் பண்ணி பேச வைப்பார். அது வந்து அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேஷன குடுக்கும். அதனால பேச்சுல மட்டும் கவனமா இருந்தா போதும். நெறைய பேருக்கு பிஆர் கிடைக்க போகுது. யாரெல்லாம் வெளிநாடு, வெளியூர்ல இருக்கீங்களோ, பிஆர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, ரெசிடென்சிஷிப் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, வேலையில உங்களுக்கான பெர்மனன்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா, ராகு இருக்கிற இடத்துல சனி திரும்ப வக்ரமா போறார். சனி, ராகு சேர்ந்தா ரொம்ப நாள் பிரச்சனைய சரி பண்ணக்கூடிய காம்பினேஷன் இதெல்லாம் நடக்கும். ஸோ, அதனால அக்டோபருக்கு மேல ரொம்ப நல்ல ர ர அமைப்பெல்லாம் இருக்கு. அதுவரைக்கும் கொஞ்சம் வந்து பேச்சுல கவனமா இருக்கணும். செயல்ல வந்து நிதானமா இருக்கணும். ஆரோக்கியத்த மெயினா பார்த்துக்கணும். குரு வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணும்போது சத்ரு சம்ஹார நாசம் பண்ணுவார். இதுவரைக்கும் இல்லாத அமைப்பெல்லாம் போயிட்டு இனிமே புதிய ஒரு உயிரா மாறுவீங்க. பாரதி சொன்ன மாரி என்னை புதிய உயிராக்கின்னு உங்கள புது உயிரா குரு மாத்தப் போறார். நெறைய நல்லவைகளை உங்களுக்கு தேடி கொண்டு வந்து குடுக்கப் போறார். எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரர்களுக்கு நெறைய கடன் நிவர்த்தி, கடன் வாங்குறதுக்கான அமைப்பு நிவர்த்தி ஆகும். இல்ல ரொம்ப நாள் நான் பேங்க்ல லோன் பார்த்துட்டே இருக்கேன் மேடம். வரவே மாட்டேங்குது. பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னா, அதுக்கு ஒரு முத்திரையாக குரு 6ல் வந்து அமரும்போது பேங்க் லோன் கிடைக்கும். பெரும் பணம் கிடைக்கும். ஏன்னா உச்சமாய் குரு அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்த பார்க்க போறாரு. குடும்பத்திற்கான வருமானம், குடும்பத்திற்கான செல்வாக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம். 12ஆம் இடம்னே ஒன்று முடிஞ்சு ஒண்ணு ஆரம்பிக்கக்கூடிய இடம்னு சொல்லியிருக்கேன். உங்கள இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு கூட குருவோட பார்வை. அப்ப 12ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாருன்னா, இதுவரைக்கும் தூங்காம தவிச்சீங்கன்னா, இனிமே நல்லா தூங்குவீங்க. தூக்கத்தில எந்த பிரச்சனையும் இருக்காது. நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும். எப்போ வரைக்கும்? அக்டோபர் மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் சூப்பரா இருக்க போகுது. 6ல இருக்க குரு அப்படியே வந்து இந்த பக்கம் 7ஆம் இடத்துக்கு அமர போறார். 7ஆம் இடத்துலருந்து 7ஆம் இடத்து நல்லா தான் இருக்கு. உங்களையே பார்க்க போறார். ஒண்ணும் பெருசா நெகட்டிவான விஷயங்கள்லாம் எதுவும் வரப்போறதில்ல. ரொம்ப நல்ல அமைப்பா இருக்கும். ஸோ நெறையா கும்பராசிக்காரர்களுக்கு குழப்பத்திலிருந்து விடுதலை. எத தொட்டா ஜெயிக்க முடியுன்ற பிரச்சனையிலேருந்து விடுதலை. குழந்தைகள் மூலமாக வந்த ப்ராப்ளம், குழந்தைகள் மூலமாக வந்த மனக்கசப்பு, குழந்தையே இல்லன்னு தவிச்சவங்க எல்லாருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவ வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். குழந்தை பிராப்தம் கிடைக்க போகுது. நல்ல சத்புத்திரர்கள் பிறப்பாங்க இந்த தடவ கும்பராசிக்காரர்களுக்கு. நெறைய பேர் பேங்கிங்ல வேலை பார்க்குறீங்க, இல்ல ஹெச்ஆர் ஃபீல்ட்ல வேலை பார்க்குறீங்க, ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனம். நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுக்கலாம். இல்ல இருக்கிற வேலைய விட்டு இன்னொரு வேலைக்கு போலாமான்ற எண்ணம் வரும். தயவு செஞ்சு ஒரு வேலை உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்குனதுக்கப்புறம், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம், உங்கள செலக்ட் பண்ணதுக்கப்புறம், அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற வேலைய விடுங்க. இல்லன்னா, கொஞ்சம் 6ல குரு போம்போது பிம்பிளிக்கா பிளானே காட்டி விட்டுருவாரு. கவனம். 5ஆம் இடத்துல இருக்கும்போதே பரவால்ல. பாக்கிய பார்வைய குடுத்தாரு. அதுவே நம்மளுக்கு ஆட்டம் காட்டிருச்சு. இந்த 6ஆம் இடத்துல உட்காந்து குரு வந்து அந்த நெகட்டிவ கெடுப்பாரு தான். ஆனா சர்வீஸ கெடுப்பாரு. 6ஆம் இடம் தான் வேலை. வேலைய வந்து அப்படி செக் வைப்பாரு. அப்போ ஒரு வேலைய விட்டுட்டு, இன்னொரு வேலைய பார்த்துக்கலான்னு தேடி வேலைய விடாதீங்க. வேலை கிடைச்சதுக்கப்புறம் வேலைய விடுங்க. இல்லாட்டி அப்படியே கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருந்தா 3 மாசம் அதுக்கப்புறம் கிடைச்சிட போகுது. நெறைய பேருக்கு ஃபாரினுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. குருவோட பார்வையில இருக்காரு. இப்ப வெளியூர், வெளிநாடு போய் வேலை பார்ப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெளியூர்ல இருக்கீங்க, வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா, இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கேருந்து அங்க போவீங்க, அங்கருந்து இங்க வருவீங்க. இதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. எங்க அக்கா இருக்காங்க, என் தம்பி இருக்காங்க, என் தங்கச்சி இருக்காங்க, என் பையன் இருக்கான்னு போய் பார்க்கறதுக்காக ஃபாரின் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் பார்த்துக்கணும். குடுக்கக்கூடிய கமிட்மெண்ட் பார்த்துக்கணும். தேவையில்லாம நம்மளா வாயில வடை சுட்டு அடுத்தவங்கட்ட கெட்ட பேர் வாங்காம பார்த்துக்கணும். தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாரி ஷேர்ல போட்டேன், அதுல போட்டேன், இதுல போட்டேன் வேணாம். ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க, டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க, அரசாங்க, அரசியல் உத்தியோகத்துல இருக்கிறவங்க, கமிஷன் ஏஜென்ட்ஸ்ல வேலை பார்க்குறவங்க, இவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. 6ஆம் இடம் வேலைக்காக படிக்கிறீங்க அப்படின்னா, குரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டிய குடுப்பாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா 2ஆம் இடம் தான் படிப்பு. நான் சொல்லியிருக்கேன். பால்ய கல்வியில 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிறது 2ஆம் இடம். அப்ப அதுக்கு குரு பார்வை இருக்கும்போது படிக்கிற பிள்ளைங்க 12த் வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிப்பாங்க. ஒரு மாரி மக்கா இருந்த பிள்ளைங்களுக்குலாம் இனிமே அது சூப்பரான ஒரு அப்படியே அறிவு மேதாவியா பிள்ளைங்க மாறும். கவலைப்பட வேணாம். பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். கும்பராசிக்கார பிள்ளைகளுக்கு. நீ ஏன் அப்படிலாம் பேசுறன்ற அளவுக்கு நம்மளே பிள்ளைய பார்த்து வியக்கிற அளவுக்கு நெறைய காம்படிஷன்லாம் போயிட்டு வந்து ஜெயிச்சுட்டு வருவாங்க. நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். அதே மாரி 20 வயது 40 வயது கூடிய கும்பராசிக்காரருக்கு திருமண பிராப்தம் கிடைக்கும். திருமண யோகம் கைகூடும். குடும்பமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பமா எங்கேயாவது சேர்ந்து போறதுக்கான வாய்ப்பு, குடும்பமா சேர்ந்து லோன் போட்டு ஒரு வீட்ட கட்டுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் நடக்கும். 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கலக்கங்கள் தீரும். பிள்ளைகள் மூலமாக இருந்த தொல்லைகள் நீங்கும். ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரியாகும்.
போட்டி பொறாமை எல்லாமே சரியாகும். ஆனா மறைமுக எதிரிகள் உருவாவாங்க. கும்பத்துக்கு கவனம். கும்பராசிக்காரங்களுக்கு நான் ஒரே ஒண்ணு சொன்னேன். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மறைமுக எதிரிகள் உருவாகுவாங்க. அதுல டென்ஷன் ஆவாதீங்க. எப்போ மறைமுக எதிரி வரும்? நீங்க வளர்ந்தா தான் வரும். அப்ப நீங்க வளர போறீங்கன்னு அர்த்தம். யாருங்க சும்மா இருக்கும்போது யாராவது எதிரி பார்ப்பாங்க. சும்மா இருக்கிற ஒரு ஆள பார்த்து நம்ம பொறாமப்படுவோமா? போட்டிப்படுவோமா? யார பார்த்து பொறாமப்படுவோம்? நம்மளோட அதிகமா யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து தான் பொறாம போட்டி வரும். அப்போ பொறாம போட்டி படுறாங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க அவங்கள விட அதிகமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தடவ மறைமுக எதிரிகள், மறைமுக சோதனைகள்லாம் வரும். அதை மட்டும் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ இந்த தடவ கும்பராசிக்காரர்கள் வக்ரகாளி வழிபாடு மிகச்சரியான யோகத்த குடுக்கும். எப்படியாவது வக்ரகாளிய போய் ஒரு தடவ பார்த்துட்டு வாங்க. காளியம்மன் கையில எப்பயுமே படம் வச்சுக்கோங்க. கால பைரவர் படத்த வச்சுக்கோங்க. இந்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கான கலக்கங்களையும், எதிரிகளை தம்சம் பண்ணுவதற்கான அமைப்பு முறையும் கொண்டு வந்து குடுக்கும். கும்பராசிக்காரங்க என்ன மாரியான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய குருவ வழிபடலாம் அப்படின்னா, பாடியில இருக்கக்கூடிய சென்னை பாடியில இருக்கக்கூடிய திருவழி தாயம்மன் பேரு. அங்க இருக்கக்கூடிய அந்த குரு பகவான போய் வழிபாடு செய்துவிட்டு வர சாப நிவர்த்தி பெற்ற தலம் அது. பாடல் பெற்ற தலமும் கூட. பாடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை, திருவழித்தாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் திருப்பு முனம் உங்களை தேடி வரும். ரொம்ப நல்லா இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு. எதிரிகளிடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மத்தபடி எல்லாமே சூப்பர். செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வெளியில ஷோ ஆஃப் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையா வரும். இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மத்தபடி குரு பெயர்ச்சி வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய குரு பெயர்ச்சியாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது.